பெரும்பாலும் காதலிக்காக கவிதை எழுதுவாங்க. இல்லன்னா அம்மா, அப்பா, நண்பன்னு நெருங்கியவர்களுக்காக எழுதுவாங்க. இல்லன்னா ரொம்பவே புடிச்ச இயற்கைய பத்தி எழுதுவாங்க. ஆனா இங்க சீனு ராமசாமி அவர்கள் கோயம்பேடு தொழிலாளர்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதிகாலை வாழ்வு. அமர்ந்து கொண்டு வீரனும் குதிரையும் தூங்குகிறார்கள். பின்பணி நேரத்தில் குதிரையின் பொதிகளை இறக்குகிறார்கள். உழவர் சந்தைக்குள் பொதிகள் போய் சேர்கின்றன. குதிரையும் வீரனும் இளவெப்பச் சூட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்ப வேண்டாம். கோயம்பேடு தொழிலாளர்களுக்கு. இது மூலமா நீங்களும் எங்களுக்கு ரொம்பவே நெருங்கியவங்க தான். உங்களையும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான் கவிதையாவே எழுதியிருக்காரு. இதே மாதிரி சீனு ராமசாமி அவர்கள் நிறைய பேருக்கு இந்த புத்தகத்துல கவிதை எழுதியிருக்காங்க.